கூப்பிடுறது யாரு? மஹதி அலைஹிஸ்ஸலாம். ஆல்ரெடி நீதி தானே போயிட்டு இருக்குது. அப்போ நீதி, குரான் சொல்லக்கூடிய நீதியோடைய டெஃபினேஷன் வேற. அதே தான் ஆப்கானிஸ்தானும் பண்ணாங்க. தாலிபான்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் அதே தான் பண்ணாங்க. இதுதான் பண்ணாங்க. சில குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றிட்டு குரானுடைய படி ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஆட்சி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, நீதி குரான் சொல்லக்கூடிய இது என்ன அவங்க பண்ணல. ஏன்னா அவங்க வந்து பக்கா ஹனஃபிலே எக்ஸ்ட்ரீம் ஹனஃபி மதுரபையை ரொம்ப கடுமையாக பின்பற்றி சும்மா ரொம்ப ஓவராக போய் கையில் பவர் கிடச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் தாறுமாறாக பண்ணாங்க. அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியறதில்ல. நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். மேலும் வேதத்தையும் தராசையும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக இறக்கினோம். இன்னும் இரும்பையும் இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 57வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் சொல்கிறான். எல்லா இறை தூதர்களையும் எதுக்காக அனுப்புனேங்கிறான்? நீதிக்காக நான் அனுப்புனேன். மனிதர்களிடையே நீதியை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புனேன் அப்படிங்கிறான். தராசையும் நாம் வந்து இறக்கணுங்கிற. தராசுன்னு எந்த தராசு? டிஜிட்டல் தராசு இறங்கிச்சா? முள்ளு வச்ச தராசு இறங்கிச்சா? என்ன தராசு இறங்கிச்சு? ஸ்ப்ரிங் தராசு இறங்கிச்சா? அதெல்லாம் இறங்கலை. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய நீதிங்கிறது வேற. அப்போ அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீஃபாவை அல்லாஹ் வந்து நியமித்தான். முதல் கலீஃபாவை அவர் தான் வந்தார். குரான் சொல்லக்கூடிய இதுபடி தாவூதே, நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக கலீஃபாவாக ஆக்கியிருக்கின்றோம். எனவே நீர் மக்களிடையே சத்தியத்தை கொண்டு ஆட்சி செலுத்தும். ஹக்கை கொண்டு ஆட்சி செலுத்தும். மேலும் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர். அது அல்லாவின் வழியிலிருந்து உம்மை வழி தவற செய்துவிடும். எவர்கள் அல்லாவுடைய வழியிலிருந்து தவறி விடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் வேதனை இருக்கிறது. விசாரணைக்குரிய நாளை அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது 38வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் சொல்றான். அப்போ நீதி அப்படிங்கும்போது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஹிஸ்துங்கிறான். சத்தியம் அப்படிங்கும்போது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஹக்கு. மனோ இச்சை அப்படிங்கிற போது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஹவா. அப்போ உலகில் இப்போ வந்து பூமியில வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆட்சி எப்படி இருக்கணும்? நீதியா இருக்கணும். அந்த நீதி எது நீதி இல்லை, இது யார் முடிவு பண்றது? எது நீதி இல்லைன்னு யார் முடிவு பண்றதுன்னா அதுதான் சத்தியத்தை கொண்டு முடிவு பண்ணும். அது என்ன சத்தியம்? சத்தியத்தை கொண்டு நீதி முடிவு பண்றதான். அது என்ன சத்தியம், எது அசத்தியம் எது? அப்ப அடுத்த கேள்வி வருது இல்ல, சத்தியம் எது அசத்தியம் எதுனா எது இறைவன் வழிகாட்டினானோ அது சத்தியம், எது இறைவன் வழிகாட்டலையோ அது என்னது?